நெல்லை கண்டியப்பேரி அரசு மருத்துவமனையில் மருத்துவ கழிவுகளை எரித்த விவகாரம் தொடர்பாக முதலமைச்சரின் தனி பிரிவில் அளித்த புகார் நிராகரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், மருத்துவ கழிவுகளை எரித்த விவகாரம் தொடர்பாக முதலமைச்சரின் தனி பிரிவில் அளித்த புகார் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிராகரிப்பிற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? வணக்கம் சங்கீதா. கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் டவுன் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை வளாகத்திற்குள்ளேயே மருத்துவ குப்பைகள் மற்றும் கழிவுகளை வளாகத்திற்குள்ளேயே தீ வைத்து எரித்திருக்கிறார்கள் ஊழியர்கள். இது சம்பந்தமான வீடியோ ஆதாரங்கள் மற்றும் புகைப்படங்கள் அனைத்துமே நமது தமிழ் தொலைக்காட்சியில் பிரத்யேக செய்தியாக நாம் வெளியிட்டிருந்தோம். அதனைத் தொடர்ந்து நெல்லை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மாரிசங்கர் என்பவர் முதலமைச்சரின் தனி பிரிவிற்கு கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய பதில் மிகவும் அதிர்ச்சிகரமான பதிலாக அமைந்திருக்கிறது. கண்டியப்பேரி அரசு மருத்துவமனையில் மருத்துவ குப்பைகளை தீ வைத்து எரித்த வீடியோ ஆதாரங்கள் மற்றும் புகைப்படங்கள் குறித்த ஆதாரங்கள் இருந்தும் உண்மையை மறைக்கும் விதமாக மனு நிராகரிக்கப்பட்டதாக ஒரு அதிர்ச்சியான தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இது சம்பந்தமாக திருநெல்வேலி அரசு மருத்துவமனை நிர்வாகம் தமிழக அரசுக்கு அளிக்கப்பட்ட பதிலில் அப்படி ஒரு சம்பவமே கண்டியப்பேரி அரசு மருத்துவமனையில் நடைபெறவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக நெல்லை அரசு மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பில் அரசுக்கு அனுப்பிய பதில் கடிதம் உண்மைகளை மறைக்கும் விதமாக உள்ளதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. முதலமைச்சரின் தனி பிரிவிற்கு மனு கொடுத்தால் நியாயம் கிடைக்கும் என்ற மக்களின் நம்பிக்கை தற்போது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகி இருக்கிறது. முதலமைச்சரின் தனி பிரிவுக்கு அளிக்கப்பட்ட மனு நிராகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கடந்த 20 நாட்களுக்கு முன்பாக திருநெல்வேலி மாநகர காவல்துறை சார்பாக, அதாவது திருநெல்வேலி மாநகர டவுன் காவல்துறை சார்பாக நெல்லை அரசு கண்டியப்பேரி மருத்துவமனை வளாகத்தில் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தப்பட வேண்டிய மருத்துவ கழிவுகளை தீ வைத்து எரித்ததாக 2 பிரிவுகளின் கீழ் அந்த மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. BNS 271, அதாவது மனித உயிருக்கு ஆபத்தான தொற்றுநோய் பரப்பக்கூடிய அலட்சியமான செயல் என்றும், BNS 280 பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய வகையில் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தல் என 2 பிரிவுகளின் கீழ் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரின் தனி பிரிவுக்கு அனுப்பப்பட்ட புகார் மனு நிராகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் நெல்லை மாநகர காவல்துறை சார்பாக ஏற்கனவே அந்த மனு மீது 2 வழக்குகள் போடப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு குழப்பத்தையும் ஒரு சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கிறது. முதலமைச்சரின் தனி பிரிவிற்கு ஒரு மனு கொடுத்தால் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், உரிய விசாரணை நடத்தப்படும் என்று நம்பிதான் பொதுமக்கள் ஒரு மனுவை அளிக்கிறார்கள். இப்படியாக இருக்கக்கூடிய இந்த சூழலில் முழுமையான கள ஆய்வும் முழுமையான விசாரணையும் நடத்தாமலே நெல்லை அரசு மருத்துவ நிர்வாகம் தமிழக அரசுக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த அலட்சியமான மற்றும் உண்மையை மறைக்கக்கூடிய இந்த பொய்யான பதிலை கண்டு தற்பொழுது மனுதாரர் உட்பட நெல்லை மக்கள் என அனைவருமே ஒட்டுமொத்த அதிர்ச்சி வைத்திருக்கிறார்கள். சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன். மேடம், ஒரு மனு நம்பர் சொல்றேன் மேடம். அது என்ன ஸ்டேட்டஸ்னு பார்க்கணும் மேடம். லைன்ல வெயிட் பண்ணுங்க. 11 ஏப்ரல் அன்னைக்கு கொடுத்துருக்கீங்க சார். ஆமா. திருநெல்வேலி டீன் ஆஃப் மெடிக்கல் கிட்ட போயிட்டு மனு நிராகரிக்கப்பட்டிருக்கு சார். காரணம் மேடம், என்ன காரணம் கொடுத்தாங்க? கண்டியப்பேரி அரசு மருத்துவத்தில் உள்ள மருத்துவ கழிவுகளை எரித்து அப்புறப்படுத்த வேண்டிய தேவை எதுவும் இல்லை என்பதனையும் அவ்வாறு எந்த சம்பவங்களுடன் நடைபெறவில்லை என்ற விவரம் கண்டியப்பேரி அரசு தலைமை மருத்துவ அலுவலரின் கடிதத்தின்படி சமர்ப்பிக்கப்படுகிறது. முதல்வர் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவர் திருநெல்வேலி 11 சொல்லி போட்டிருக்காங்க சார். சரிங்களா? சரி மேடம், இதான் போட்டிருக்காங்க. ஆமா சார். சரி, ஓகே மேடம்.